வணக்கம் மக்களே. ஹேட்ரிக் அடிப்பாரா? ரெடியாகும் திண்டுக்கல் சீனிவாசன், டஃப் கொடுக்க தயாராகும் திமுக. யாருக்கு சாதகம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் தீவிரமாகி வரும் இந்த நிலையில் தமிழகத்தின் முக்கிய அரசியல் புள்ளிகள் தங்கள் தொகுதிகளில் களப்பணியை தீவிரப்படுத்த தொடங்கி இருக்கின்றனர். அதிமுகவின் பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் தனது தொகுதியில் ஹேட்ரிக் வெற்றி பெற முயற்சித்து வருகிறார் என்றும், அதே நேரத்தில் இதுவரை கூட்டணி கட்சிகளுக்கு திண்டுக்கல் தொகுதியை ஒதுக்கி வந்த திமுக இந்த முறை தானே களமிறங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. குறிப்பாக இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள் களமிறங்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தீவிரமாக களப்பணியாற்றி வருகின்றன. ஏற்கனவே பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் உள்ளிட்டவையும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள், அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிவிட்டனர். தமிழ்நாடு தேர்தல் 2026 இது ஒரு புறம் இருக்க, திமுக தரப்பில் இருக்கும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் தங்கள் தொகுதிகளில் தேர்தல் வேலையை துவங்கிவிட்டனர். ஆலோசனை, பொதுக்கூட்டம், நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, கோவில் திருவிழாக்களில் பங்கேற்பது என தொகுதி முழுக்க வலம் வருகின்றனர். இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அதிமுகவினரின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் தற்போது தங்கள் பணிகளில் தீவிரமாக களப்பணியாற்றி வருகின்றனர். அந்த வகையில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரான திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் இந்த முறை தனது தொகுதியில் ஹேட்ரிக் வெற்றி பெற வேண்டும் என முயற்சித்து வருகிறார். திண்டுக்கல் தொகுதியில் 3 முறை தொடர்ந்து எம்பியாக இருந்தவர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள். மேலும் 2016, 2021 சட்டமன்ற தேர்தலில் வென்ற அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஹேட்ரிக் வெற்றி பெற வேண்டும் என முயற்சித்து வருகிறார். கட்சியின் பொருளாளர், அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர் என பல பதவிகளை வைத்திருப்பதோடு அதிமுகவின் சீனியர்களில் முக்கியமானவர் திண்டுக்கல் சீனிவாசன் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் ஐ. பெரியசாமி அல்லது அவர் மகன் ஐ.பி. செந்தில்குமார் ஆகியோர் திண்டுக்கல்லில் களமிறங்கலாம் என சொல்லப்படுகிறது. மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் திண்டுக்கல் வந்த நிலையில் இந்த முறை திண்டுக்கல் தொகுதியை கைப்பற்றுவோம் என உறுதியாக சொல்லியிருக்கிறார். இதன் மூலம் இளைஞரணி சேர்ந்த ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த தேர்தலில் திண்டுக்கல் மாவட்டத்தின் தலைநகரான திண்டுக்கல் தொகுதியை கைப்பற்ற திமுக அவர்கள் தீவிரமாக முயன்று வருகிறது என்று தெரிய வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். தேங்க்யூ.